வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்க்க போகிறது டியர் லாட்டரியோட 6 மணி கெஸிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 387. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 3 பாஸ் ஆகிருக்கு, 8 இன்னொரு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 8 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு ஏபி பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி ஏபிசி போர்டில் நமக்கு சி பாஸ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஃபுல் வினிங் தான். ஓகே, நாளைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. இன்னொன்று கொஞ்சிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு 2 நம்பர் தான் ஆல் போர்டு கொடுத்தா, ரெண்டுமே பாஸ் ஆகிருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏ போர்டில் நாளைக்கு 3 அதுக்கப்புறம் 0 கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பி போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 9 அதுக்கப்புறம் 0 ஏதாவது நம்பரில் கிடைக்க சான்சஸ் இருக்குது நாளைக்கு. அதுக்கப்புறம் சி போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 9 கிடைக்கும் நாளைக்கு. பார்க்கலாம். இதுதான் நமக்கு இன்றைக்கி நாளைக்கான கெஸ்ஸிங். ஓகேங்களா? அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி இதில் பார்த்தீங்கன்னா 5995 3883 2002 இதுதான் நமக்கு ஏபிபிசிஎஸ்சின்னு கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 6 நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்டு பாக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 049 150 அதுக்கப்புறம் 261 இந்த 3 நம்பர் தான் நமக்கு ஏபிசி போர்டு பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் பாக்ஸ் போடுறதுன்னு போட்டுக்கோங்க, இல்லைனா டேரெக்ட் நம்பர்ஸாக போடுங்க. லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். உங்கள் சேஃப்டிக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.